அம்மா அம்மா இங்க வாங்கம்மா. சொல்லு பூஜா. ஏம்மா நீங்களாம் இந்த வேலை பார்க்க வேண்டாம், நான் பாத்துக்கிறேன். நீங்க கொஞ்ச நேரம் போய் உட்காருங்க. இருக்கட்டும்மா, இது நம்ம வீட்டு கல்யாணம் மாதிரி தானே, நானும் கூட மாட எல்லா வேலையும் பார்க்கேன். ஐயோ அம்மா, உங்களுக்கு ஏற்கனவே கால் வலி இருக்குல்ல, நான் பாத்துக்கிறேம்மா, நீங்க உட்காருங்க. சரிம்மா, நிறைய பேர் டீ காஃபி கேட்டுட்டு இருந்தாங்க, அதை கொடுக்கணும், நான் கொடுத்துக்கிறேம்மா. அம்மா கார்த்திகா மேனகாலாம் எங்க இருக்காங்க? இன்னும் ரூம்ல தாண்டி இருக்காங்க, கிளம்பிட்டு இருக்காளுங்க. சரி சரி, அவங்க வரும்போது வரட்டும். சரிம்மா, நீங்க கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க. ஆமா, மாயா வந்துட்டாளா? குலதெய்வ கோயிலுக்கு போறேன்னாங்க, பொண்ணு வீட்டுல இருந்து ஒருத்தரும் இன்னும் வரல. தெரியலையேம்மா, அந்த அக்காட்ட தான் கேட்கணும். பவித்ராக்கா, இங்க ஒரு நிமிஷம் வாங்களேன். இந்த வாரேன் பூஜா. சொல்லுமா பூஜா, கூப்பிட்ட? எதுவும் உங்களுக்கு வேணுமா என்ன? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்க்கா. மாயா எப்போ வருவா? குலதெய்வ கோயிலுக்கு போறேன்னாங்க, இன்னும் ஆளை காணும். மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவங்க வந்துருவாங்க போலயே. இப்பதான் எங்க அக்காவுக்கு கால் பண்ணி கேட்டேன். குலதெய்வ கோயில்ல பூஜை நடந்துட்டு இருக்கான், அதை முடியறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும். மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவங்க வந்தாங்கன்னா பூஜாவையே ஆர்த்தி எடுக்க சொல்லுங்க அப்படின்னாங்க. அட, என்னக்கா சொல்றீங்க? நான் ஆர்த்தி எடுக்கணுமா? மாப்பிள்ளைக்கா? ஆமாமா, போன் பண்ணும் போது அப்படிதான் சொன்னாங்க. மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவங்க வந்துட்டாங்க. அடடா, மாப்பிள்ளை வீட்டுல உள்ளவங்க வந்துட்டாங்க போலயே. சரி, பேசாம பூஜாவையே ஆர்த்தி எடுக்க சொல்லிட வேண்டியதான். பூஜா, நீயே ஆர்த்தி எடுமா, எல்லாரும் உனக்காண்டிதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, சீக்கிரம் வந்துரு. அட இக்கா, நீங்க மட்டும் சொல்லிட்டு போயிட்டீங்க. ஐயோ இம்மா, பாத்தீங்களாம்மா என்ன சொல்றாங்க? சரி விடு, உன் ஃப்ரெண்டு மாயாவே ஆசைப்படுறா நீ தான் ஆர்த்தி எடுக்கணும்னு. வரதுக்கு லேட் ஆகும் போல. சரி, நீயே ஆர்த்தி எடுத்துரு. சரிம்மா. சரி, ஆர்த்தி எடுக்கிறதுக்கு வேணுங்கிறதெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்கன்னு போய் பார்க்கலாம். எம்மாடி, இந்த பயலுங்க அடிக்கிற கொட்டு சத்தத்தை காது கிழிஞ்சிரும் போல. டேய் பயலுங்களா, மெதுவா அடிங்கடா. பாட்டிமா, இந்த சத்தத்துல எதுக்கு வெளியில வந்து நின்னுக்கிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளை எப்படி இருக்காரு என்ன ஏதுன்னு பார்க்கலான்னு வந்தேன். போய் உள்ள உட்காருங்க, வருவாங்க. நான் மாப்பிள்ளைய பார்த்துட்டு தான் வருவேன். அப்ப என்னமா செய்யுங்க. நம்மள வரவேற்கிறதுக்கு வரவேற்பு தடபுடலால இருக்கு. பரவாயில்ல. ஆமா, மாப்பிள்ளை எங்கடா? அவன் எந்திரிச்சானா இல்லையா? இன்னும் தூங்கிட்டு இருக்கானா? நான் ரொம்ப நேரமா எழுப்பி பார்த்துட்டே பாஸ், எந்திக்கவே மாட்டேங்காரு, தூங்கிட்டே இருக்காரு. இப்ப என்ன பண்ணலாம்? அங்க பாருங்க, ஆரத்தி எல்லாம் கரைச்சு கொண்டு வந்துட்டாங்க. ஐயோ, இவர் எந்திக்க வர மாட்டேங்காரு. சரி, ஏதாச்சும் சொல்லி சமாளிக்கலாம். அங்க பாருங்க பாஸ், ஆரத்தி கரைச்சு கொண்டு வந்துட்டாங்க. மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுக்கணும். மாப்பிள்ளை என்னன்னா தூங்கிட்டு இருக்காரு. மாப்பிள்ளைக்கு ஆரத்தி எடுமா? நான் எடுக்கேன். பரவாயில்ல, மாயாவோட ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாரோ நினைச்சேன். நல்லா ஹேண்ட்ஸமா தான் இருக்காரு. ஏமா பொண்ணே, யாருக்குமா ஆரத்தி சுட்டி இருக்க? அது மாப்பிள்ளையே கிடையாது. என்ன சொல்றீங்க பாட்டி? உண்மைக்குமே வா? ஆமா பூஜா, அவர் மாப்பிள்ளை கிடையாது. தம்பி, மாப்பிள்ளை எங்கப்பா? அம்மா, நீங்க மாப்பிள்ளை இல்லையா? இல்லங்க, நான் மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு. யோ, உனக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருக்காயா? முதலே சொல்ல மாட்டியா? மாப்பிள்ளைக்கு ஆர்த்தி எடுக்க கொண்டு வந்தா மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டுக்கு ஆர்த்தி எடுக்கிற மாதிரி வச்சுட்டேன். மாப்பிள்ளை எங்க? அவன் காருக்குள்ள தூங்கிட்டு இருக்கான். ஒரு நிமிஷம் இருங்க, அவனை எழுப்புறேன். விக்கி, அவனை கூட்டிட்டு வாங்க. சரி பாஸ், நான் கூட்டிட்டு வரேன். எதுக்குங்க இப்ப இவ்வளவு கோவப்படுறீங்க? என்ன வாய் என்னையா கொலக்கட்டி வச்சிருந்த? வாயை திறந்து சொல்ல வேண்டாம் நீ மாப்பிள்ளை இல்ல மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டுன்னு? சரி விடுங்க, மாப்பிள்ளைக்கு ஆர்த்தி சுத்தினா என்ன, மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டுக்கு ஆர்த்தி சுத்தினா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். பவித்ராக்கா, இங்க வாங்க. என்னாச்சு பூஜா? பாத்தீங்களாக்கா, இதுக்கு தான் நான் ஆர்த்தி எடுக்க மாட்டேன்னு சொன்னேன். இப்ப பாருங்க, மாப்பிள்ளை மாறி போச்சு. மாப்பிள்ளைக்கு ஆர்த்தி எடுக்கன்னு போனா மாப்பிள்ளையோட ஃப்ரெண்ட் வந்து நிக்கிறாரு. என்னக்கா நியாயம்? நீங்களே கேளுங்க. எப்பா தம்பி, மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரலையாப்பா? ஒண்ணும் இல்ல சிஸ்டர், அது வந்து மாப்பிள்ளை டயர்டா இருக்கான்னு கொஞ்ச நேரம் தூங்கினான். அப்படியே தூங்கிட்டான் போல. எழுப்பிவிட்டா எந்திக்க மாட்டேங்கான். நான் வந்து நின்னேன், இவங்க தான் எனக்கு ஆர்த்தி எடுத்துட்டாங்க. நான் சொல்லலையே இவங்களை எனக்கு ஆர்த்தி எடுங்கன்னு. நான் சொல்றதுக்கு முன்னாடியே எனக்கு ஆர்த்தி எடுத்துட்டாங்க. நான் என்ன செய்ய முடியும்? சரி விடு பூஜா, தப்பு நம்ம மேலதான். சரி கூட ஆரத்தியை நான் வேணா மாப்பிள்ளைக்கு எடுக்க. சரிக்கா, நீங்களே பாத்துக்கோங்க, நான் உள்ள போறேன். என்னாச்சு, கோச்சிட்டு போயிட்டா? சரி, நம்மளும் உள்ள போலாம். எப்பா தம்பி, மாப்பிள்ளை வருவாரா வரமாட்டாரா? அந்த காருக்குள்ள தான் இருக்காரு, போய் கூப்பிடுங்க. என்ன தட்டை நம்ம கிட்ட கொடுத்துட்டு எல்லாம் உள்ள ஓடிட்டாங்க. இப்ப மாப்பிள்ளைக்கு நான் ஆர்த்தி எடுக்கணும். மாப்பிள்ளை மாப்பிள்ளை. வாவ், எவ்வளவு அழகா இருக்கா. இவதான் என்னோட ட்ரீம் கேர்ள். எவ்வளவு அழகா இருக்கா. இவ பேர் என்னன்னு கேட்கல, கேக்குறதுக்குள்ள போயிட்டாலே. இப்ப எப்படி இவகிட்ட பேர் கேட்க? பக்கத்துல கூட அந்த அக்கா இவளை என்னமோ சொல்லி கூப்பிட்டாங்களே. ஐயோ, இவளையே பாத்துக்கிட்டே இருந்தனால இவ பேரே எனக்கு ஞாபகம் இல்ல. அவங்க எல்லாம் என்ன பேசினாங்கன்னு கூட ஞாபகம் இல்ல. எனக்கு இவதான் கண்ணுக்குள்ளே இருக்கா. என்னோட ட்ரீம் கேர்ள் இவதான். சரி, எங்க போக போறா? மண்டபத்துல தானே இருக்க போறா. பேர் என்னங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஏய் மாயா, இன்னைக்கு என்னாச்சு தெரியுமா? நம்ம பூஜா பெரிய பல்ப் வாங்கிட்டா. என்னடி சொல்ற? என்னாச்சு? ஏடி, இன்னைக்கு மாப்பிள்ளைக்கு ஆர்த்தி சுத்த சொன்னாங்களா? அப்போ பூஜாவை தான் கூப்பிட்டாங்க. பூஜா போய் மாப்பிள்ளைக்கு ஆர்த்தி சுத்துறேன்னு போனாளா? மாப்பிள்ளைக்கு ஆர்த்தி சுத்தாம மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டுக்கு ஆர்த்தி சுத்தினா. என்னடி சொல்றீங்க? உண்மைக்குமே வா? ஆமாடி, நீ அதை பாத்துருக்கணுமே, விழுந்து விழுந்து சிரிச்சிருப்ப. ஓ, அதான் அவன் நீ பார்க்க வரவே இல்லையோ? ஆமாடி, வெக்கத்துல அப்படியே ரூம்குள்ளே இருக்கா. நாங்களும் நிறைய வாட்டி கூப்பிட்டு பார்த்தோம், வரவே இல்லையே. ஓகேடி, நான் கால் பண்ணி பாக்கேன். மாயா, எடி பூஜா குரல் மாதிரி இருக்கா, அவதான் வந்திருக்கா போல. உள்ள வாடி பூஜா. அடச்சா, இவளுங்களும் இங்கதான் இருக்காளா? நான் அப்புறமா வரேன்டி மாயா. பூஜா நில்லு. எடி பூஜா, நாங்க உன்னை கலாய்க்க மாட்டோம்.
இருக்கோம். எதுக்கு இப்ப நீ மூஞ்ச இப்படி வச்சிருக்க? கொஞ்சம் சிரிச்ச மூஞ்சா இரு. எல்லாம் அந்த மாப்பிளையோட ஃப்ரெண்டாலதான். ச்சே, எனக்கு ஒரே அசிங்கமா போச்சு. சுத்தி எத்தனை பேர் இருந்தாங்க தெரியுமா? ஒருத்தர் கூட இவங்க மாப்பிளையோட ஃப்ரெண்டுன்னு சொல்லவே இல்ல. எல்லாம் இவங்க தான் மாப்பிளை நினைச்சிட்டாங்க. நானும் அப்படித்தான் நினைச்சேன். அப்படி நினைக்க போய் தாண்டி ஆர்த்தி சுத்தினேன். சரி விடு விடு, ஃபீல் பண்ணாத. ஆமாண்டி, மாப்பிளைய பாத்தியா? பார்த்தேன். ரூம் ஜன்னல் வழியா பார்த்தேன். எடி, மாப்பிளைய பாத்தியா இல்ல மாப்பிளையோட ஃப்ரெண்ட் எட்டி பாத்தியா? அவன் எங்க மாப்பிளையெல்லாம் பாத்துக்க மாட்டா, மாப்பிளையோட ஃப்ரெண்ட் தான் பாத்திருப்பா. மாயா, சொல்லுடி. எடி, மாப்பிளையோட ஃப்ரெண்டு சூப்பரா இருந்தாண்டி. ஆமா நானும் பார்த்தேன். மாப்பிளையோட ஃப்ரெண்டு நம்ம பூஜாவை வச்ச கண்ணு வாங்காம பாத்துக்கிட்டே இருந்தானே. எனக்கு தெரிஞ்சு உனக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பூஜாவுக்கு தான் கல்யாணம் நினைக்கிறேன். இங்க பாரு கீர்த்தி, இப்பெல்லாம் பேசாதடி. எடி, நாங்க வேணா உங்க அம்மா கிட்ட பேசட்டுமா? பையன் பார்க்க சூப்பரா இருக்கான். இன்னைக்கே பேசி முடிச்சிடலாம். அடுத்து மாயா கல்யாணம் முடிஞ்சோடனே உன் கல்யாணம் தான். என்ன பூஜா, உனக்கு ஓகேவா? நான் இங்க இருந்து கிளம்புறேன். சரி விடு. சரி, என்னோட ஆள் எப்படி இருந்தா? ஆள் ஓகே தான், ஆனா சேர்க்க தான் சரியில்லை. அவன் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருக்கானே. முதல்ல நீ கல்யாணம் முடிஞ்சு போனோடனே அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை முதல்ல கட் பண்ண சொல்லு. ஏண்டி அப்படி சொல்ற? எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கல. ஆனா அவனுக்கு நம்ம பூஜாவை பிடிச்சிருக்கு. பாத்துக்கிட்டே இருக்கான். எப்போ ப்ரொபோஸ் பண்ண போறான்னு தெரியல. அப்படி மட்டும் ஏதாச்சும் நடக்கட்டும். அப்படி நடந்துச்சு, அவன் என்கிட்ட பேசுற கடைசி வார்த்தை அதான் இருக்கும். சரிங்க மேடம், கோவப்படாதீங்க. சரி, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். ஓகேடி, அப்ப நீ இன்னைக்கு என் கூட ரூம்ல படுத்துக்கிறியா? சரி மாயா. அம்மா உனக்கு மெஹந்தி வைக்கணும்னு சொன்னாங்க. மெஹந்தி வச்சிட்டியா? வச்சிட்டேன்டி. ஈவினிங் ஆள் வந்தாங்க மெஹந்தி வைக்கிறதுக்கு, அவங்களே வச்சு விட்டாங்க. ஓ அப்படியா? சரி, எங்க மெஹந்தியை காட்டு பாக்கலாம். எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குடி. சரி ஓகே, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்க. நாங்க போய் எங்க ரூம்ல தூங்க போறோம். முதல்ல கிளம்புங்க தாயே. இவ எதுக்கு எங்களை சீக்கிரமா துரத்துறான்னு எங்களுக்கு தெரியும். நாங்க இருந்தோம்னா அவனை பத்தியே பேசிக்கிட்டே இருப்போம். அவனோட ஞாபகம் அதிகமாகிட்டே இருக்கும் தானே எங்களை கிளம்ப சொல்ற. நாங்க போனதுக்கு அப்புறம் அவனை பத்தி தானே யோசிச்சுட்டு இருக்க போற. அப்படிலாம் ஒண்ணு இல்ல, கிளம்புங்க. போதுண்டி, விடுங்கடி. அவளே கலாச்சிக்கிட்டே இருக்கீங்க. சரி, நம்ம காலையில பாக்கலாம். ஓகே மாயா, பூஜா, குட் நைட். கிளம்புங்க. எப்பா, ஒரு வழியா கிளம்பிட்டாளுங்க. இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆமா பூஜா, உண்மையிலே அந்த மாப்பிளையோட ஃப்ரெண்டு உன்னை பாத்துக்கிட்டே இருக்கானா என்ன? விடுடி, அவனை பத்தி பேச வேண்டாம். சரியா, நம்ம தூங்கலாமா? எடி, உனக்கு பிடிச்சிருந்தா சொல்லுடி. நான் வேணா அம்மா கிட்ட பேசுறேன். தயவு செஞ்சு தூங்கலாமா? பூஜா, கொஞ்ச நேரம் நம்ம பேசிட்டு இருக்கலாம். பேசலாம் சரி, ஆனா மாப்பிளையோட ஃப்ரெண்ட பத்தி மட்டும் பேசக்கூடாது. சரி, வேற பேசலாம். சொல்லு. டேய், எங்கடா போய்கிட்டு இருக்க? ஒரு இடத்துல இருக்கவே மாட்டிக்க. மண்டபத்தை சுத்தி வந்துகிட்டே இருக்க. யார தேடுற? நான் என்னோட ஆளை தேடிட்டு இருக்கேன்டா மச்சான். ஆளா? அது யாருடா? புதுசா எனக்கு தெரியாம. நானே அவளை இன்னைக்கு தாண்டா பார்த்தேன். பாஸ், யார் சொல்றீங்க? அந்த ஆர்த்தி சுத்திச்சு அந்த பொண்ணா? ஆமா, அந்த பொண்ணு தான். டே மச்சான், அந்த பொண்ணு கல்யாண பொண்ணோட ஃப்ரெண்டுன்னு தானே சொன்னாங்க. அப்போ கண்டிப்பா கல்யாண பொண்ணுக்கு அந்த பொண்ணோட பேர் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். பேர் என்னடா மச்சான்? ஓ, மாயா அடிக்கடி ஒரு பேர் சொல்லுவா. நான் அதெல்லாம் கவனிக்க மாட்டேன்டா. சி, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடா? கல்யாண பொண்ணோட ஃப்ரெண்டு பேர் என்னன்னு கேட்டா சொல்ல தெரியல. என் மேல ஏன் மச்சான் கோவப்படுற? நீ மாயாவோட ஃப்ரெண்ட சைட் அடிப்பேன்னு எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் கண்டிப்பா அந்த பொண்ணு பேரை மறக்காம இருந்திருப்பேன். என்னது சைட் அடிக்கணும்? டே, உயிருக்கு உயிரா காதலிக்கிறேன்டா. நீ இப்படிதான் பல பொண்ணுங்களை காதலிக்கிறேன்னு சொல்லுவ, ஆனா நீ ஒருத்திய கூட லவ் பண்ணது கிடையாது. டே, அவங்க எல்லாம் வேற. ஆனா எனக்கு என்னமோ அந்த பொண்ணை பார்த்ததுல இருந்து எனக்கு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு மாதிரி இருக்குடா. என் லைஃப்ல இவங்க இல்லாம இருக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் தோண ஆரம்பிச்சிச்சு தெரியுமா? அவளை என் கண்ணு முன்னாடி நின்று பாத்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு தோணுதுடா. ஓ, அந்த அளவுக்கு எல்லாம் தோண ஆரம்பிச்சிருச்சா? அப்ப கன்ஃபார்மா இது லவ் தான்டா. பேசாம எனக்கு கல்யாணம் முடிஞ்சோடனே அடுத்து நீயும் கல்யாணம் பண்ணிக்கோடா. அங்கிள் கிட்ட நான் பேசுறேன். முதல்ல அந்த பொண்ணு என்ன சொல்றாலோ தெரியல. இப்போ நான் அவளை தான் தேடிட்டு இருக்கேன். எங்க இருக்கான்னு தெரியல. சரி விடு, இவ்வளவு நேரம் ஆயிடுச்சுல. பசங்கள்லாம் பேச்சுலர் பார்ட்டி கேட்டுட்டு இருக்காங்க. வாங்கடா அங்க போலாம். என்னது பேச்சுலர் பார்ட்டியா? பாஸ், நானும் உங்களோட சேர்ந்துக்கலாமா? கண்டிப்பா எங்களோட சேர்ந்துக்கோங்க விக்கி. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி மச்சான், விக்கி சார் நீங்களும் வாங்க. சரி, எல்லாரும் சேர்ந்து பேச்சுலர் பார்ட்டி கொண்டாடலாம். ஓகே சார். என்ன இவர் இன்னும் ஆளை காணும்? சீக்கிரமா வாங்கிட்டு வருவாருன்னு பார்த்தா இவ்வளோ நேரம் ஆகுது. காலையில போனாரு, இன்னும் வரல. நைட் ஆயிடுச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துட்டாங்க. என்னாச்சு? மாயாவோட அம்மா எதுக்கு இங்க தனியா நின்னுட்டு இருக்காங்க? வாசலே பாத்துட்டு இருக்காங்க. யாரும் வருவாங்களா என்ன? ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன். என்ன பிரச்சனையா இருக்கும்? இக்கா வாங்க பூஜா அம்மா. எதுவும் வேணுமா என்ன? இல்ல, எதுவும் வேண்டாம். அம்மா, நீங்க எதுக்கு வாசல பாத்துக்கிட்டே நின்னுட்டு இருக்கீங்க? யாரும் முக்கியமான ஆள் வர வேண்டியிருக்கா என்ன? ஒண்ணும் இல்ல, என் வீட்டுக்காரு வெளியில போனாரு, இன்னும் ஆளை காணோம். அதான் அவரை எதிர்பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கேன். ஓ அப்படியா? சரி. சாப்பிட்டீங்களா? இனிமேதான் சாப்பிடணும். அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் எப்பவும் நாங்க சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். அப்படியா? மணி 11 ஆயிடுச்சு. சாப்பாடு இருக்குமா என்னன்னு தெரியல. எல்லாரும் படுக்க போயிட்டாங்களே. ஒன்னும் பிரச்சனை இல்ல பூஜாமா. எனக்கும் என் வீட்டுக்காருக்கும் நான் அப்பவே சாப்பாடு தனியா எடுத்து வச்சிருக்கேன்.
ஓ அப்படியா, சரிக்கா சரிக்கா, நேரம் ஆகுது, காலையில சீக்கிரமா வர எந்திக்கணும்ல. ஆமா பூஜாமா, நீங்க வேணா போங்க, நான் பாத்துக்கறேன். நீங்க எதுக்கு இந்நேரத்துல வந்தீங்க? சும்மா தண்ணி குடிக்கலான்னு வந்தேன். ஓ அப்படியா, சரிம்மா சரி, நான் வேணா எடுத்துட்டு வரட்டா? இல்லக்கா, நானே போய் குடிச்சுக்கிறேன், அங்கதானே இருக்கு, நானே எடுத்து குடிச்சுக்கிறேன். நேரம் ஆகிட்டே இருக்கு, இவர் எப்பதான் வருவாரோ தெரியல. கரெக்ட் டைம்க்கு வரணும். அது மட்டும் இல்ல, சொன்ன அமௌண்ட்டை எடுத்துட்டு வருவாரா? அங்க ஏதோ வண்டி சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு. அவரோட கார் தானா? நல்ல வேளை வந்துட்டாரு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. என்னங்க, நல்ல வேலைங்க, நீங்க சீக்கிரமா வந்துட்டீங்க. நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் தெரியுமா? சரி எப்படியோ வந்துட்டல, இந்த இதுல 7 லட்ச ரூபா இருக்கு. என்னங்க சொல்றீங்க? 7 லட்ச ரூபாயா? அவங்க நம்ம கிட்ட 15 லட்ச ரூபா கேட்டாங்க. மீதி பணத்துக்கு நம்ம என்ன செய்ய? அதெல்லாம் விடு, பாத்துக்கலாம். இப்போதைக்கு 7 லட்ச ரூபா புரட்ட முடிஞ்சிச்சு. எப்படியோ புரட்டிட்டேன். அது எப்படினாலும் புரட்டி கொடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்ல. என்னங்க நீங்க இப்படி இருக்கீங்க? கல்யாணம் வரைக்கும் வந்துருச்சு, இந்த நேரத்துல போயிட்டு மீதி காசு கொடுக்க முடியலன்னா என்ன செய்ய? நம்ம எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்த நிக்கணும். விடு, அதான் உயிர் இருக்குல்ல. என் உயிர் இருக்கிற வரைக்கும் நான் எப்படியாச்சும் என் பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வைப்பேன். அக்கா. ஆமா, இது யாரு? ஏங்க இவங்க தெரியலையா? நம்ம பூஜாவோட அம்மா. ஓ அப்படியா, பூஜாவை நல்லா தெரியும். பூஜாவோட அம்மாவை இப்பதானே பாக்குறோம். நல்லா இருக்கீங்களாக்கா? நல்லா இருக்கேனே. அம்மா என்னாச்சு, இவ்வளவு நேரம் வரைக்கும் எங்க போயிருந்தீங்க? அவங்க பொண்ணு கல்யாணத்துக்கு நீங்க இல்லாம வெளியில என்ன வேலை இருக்கு? ஒரு முக்கியமான கிளைண்ட பார்க்க வேண்டியிருந்துச்சு, அதான் பக்கத்துல போயிட்டு வந்தேன். சரி நான் அப்புறமா பேசுறேன். இப்பதான் போயிட்டு வந்தேன், ரொம்ப டயர்டா இருக்கு. சரி சரி, நீங்க போங்க. அக்கா நீங்க சாப்பிடாம இருக்கீங்கல்ல, அந்த அண்ணனுக்கும் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு நீங்களே சாப்பிடுங்க. ஏமா நீ இன்னும் சாப்பிடாம இருக்கியா? ஆமாங்க, நீங்க இன்னும் வரல, உங்களுக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி வந்துட்டாங்கல்ல, சீக்கிரமா சாப்பிட்டு தூங்குங்க, டைம் ஆயிடுச்சு பாருங்க. நீங்க சாப்பிட்டீங்களாமா? நாங்க எல்லாரும் அப்பவே சாப்பிட்டாச்சு, அந்த அக்கா தான் இன்னும் சாப்பிடல. கூட்டிட்டு போங்கக்கா. சரி பூஜாமா. இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஆனா நம்ம வரதுக்கு முன்னாடி என்னென்னமோ பேசிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அவங்க முகமே வாடி போன மாதிரி இருந்துச்சு. நம்ம முன்னாடி அதை காட்டிக்கல. என்னவா இருக்கும்? ஏதோ பிரச்சனைன்னு நினைக்கிறேன்.